அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, தினபூமி மாத பலன், தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு. குரோதி வருஷம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக 2 விசேஷங்கள் உண்டு. மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம். இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க, நியூஸில் கேட்குறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா. அது நம்ம கும்பகோணத்தில் 2026 செய்ய போகிறாங்க. இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் மாசி மகம், அதாவது பௌர்ணமி மாசி மகம், இது ஒரு விசேஷம். சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய 21/2/2025 அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி. இரவு முழுதும் கண்விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து 4 காலங்களும் அபிஷேகம் உண்டு. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம். 2ஆம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம். 3ஆம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம். 4ஆம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம். ஆக இந்த 4 காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரஹோமமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலிலோ அல்லது குறைந்தது ஒரு 4-5 சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு காலத்திற்கும் ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம், பாவத்தை போக்கக்கூடியது. அடுத்த நாள் அமாவாசை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாசான கொள்ளை, அங்காளம்மன், பெரியாண்டச்சி, இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம். அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாதமும் ஒரு பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேரும் பொழுது அந்தந்த மாதத்தில் அந்தந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள், விசேஷங்கள் உண்டு. அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும், தீமிதி திருவிழாவெல்லாம் நடக்கும், தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள். அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய். தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் ரொம்ப விசேஷம். மாசி செவ்வாய். இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு. விசேஷம் இருக்கோ இல்லையோ, கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ, நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம உட்காந்துட்டு வரணும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான். 1, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது. அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம். கோவில்ல ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா,
கோவிலுக்கு போனால் கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம கோவிலுக்கு போகணும். நம்ம போகிற நேரத்தில் கோவிலில் ஸ்க்ரீன் போட்டிருந்தா, சாமிக்கு திரையிட்டு இருந்தால், அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது. திரை விளக்கின பின்னாடி தான் வரணும். அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும். குறிப்பாக சில கோவில்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பழனி சொன்னோம்னா, பழனி 12 மணிக்கு போனோம்னா நம்மளால் சாமி பார்க்க முடியாது. 2 மணி வரைக்கும் பூஜை இருக்கும். அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது 11:30 மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும். 11:30 மணியிலிருந்து 2 மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை, நின்றுட்டே இருக்கணும். அந்த திரையிட நேரம், அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்தில் நம்ம போகிறதோ, இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சீலை போட்டிருந்தா அந்த நேரத்தில் கோவிலுக்குள்ளே போயிட்டு உடனே வர்றதோ, இதெல்லாம் தவறு. அதே போல் முக்கியமான குறிப்பு என்னென்னா, சுவாமி எண்ணெய் காப்பில் இருக்குது, அபிஷேகத்துக்கு முன்னாடி எண்ணெய் காப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பவே வரக்கூடாது. ஒன்று அபிஷேகம் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா எண்ணெய் காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும். விஸ்வரூப தரிசனம், இது முக்கியமான குறிப்பு. அதனால இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம், மக நட்சத்திரம், மாசி மகம், அதே போல மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக, எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிவாய நமன்னு சொன்னாவே அதிகமாக மாற்றி மாற்றி சொல்லும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருப்பெற்று வரும், உருவெடுத்து வரும். அதனால 5 எழுத்து மந்திரம். அதனால எடுத்தவனையும் சிவாய நமக, அதுதான் நமச்சிவாயம். மூல மந்திரமே சிவாய நமகன்னு சொல்றது தான் மூல மந்திரம். அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். சிந்தனையில செயல்ல மிகவும் கண்ணியமாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, இந்த 13/2/2025 14/3/2025 வரைக்கும் உள்ள இந்த மாசி மாச பலன் உங்க ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சு இருக்கிற கட்டத்தை பெருசாக்காம இருந்தாவே போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சமாதான அடிப்படையில தான் இந்த மாசம் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்க ராசி அதிபதி 7ல் இருக்கார், கூட பகையாளியான சனி பகவானோட சேர்க்கை. அப்போ கண்ட சனி ஒரு கண்ட பலனையும் சேர்த்து கொடுத்துறதுன்னு தான் கணக்கு. கடைசி நேரம் கண்ட சனியுடைய கடைசி நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டம சனியா வரக்கூடிய காலமும் அடுத்தாப்புல வர்றது. இப்போ 8ஆம் இடத்துல அத்தனை கிரகமும் ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த கோள் ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல சொன்னாங்க, டிவியில் நியூஸ் எல்லாம் 6 கிரகங்கள் ஒரே வரிசையில நேரில் வந்தது கண்டுகளியுங்கள். அது யுரேனஸ் நெப்டியூன் முதற்கொண்டு. நமக்கு 12 ராசி கட்டத்தில் இப்போ மீன ராசியில சூரியனுக்கு மிக அருமையான சூரியனுடைய நேர்கோட்டில் சுக்கிரன், புதன், சனி, வானம் தெளிவாக இருந்ததால் சனி கிரகத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் பக்கத்துல தான் எப்போ இருக்கிறது. அப்போ அதுக்கு பக்கத்திலேயே இந்த யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, சனி பகவான், இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில், 6 கிரகமும் ஒரே நேர்கோட்டில். ஆனா நமக்கு இந்த மீன ராசியில, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கரகதியாகவும், புதன் வக்கரகதியாகவும், ராகுவும் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ஒரு பலன். அது 8ஆம் இடத்துலயே சேர்ந்து இருக்கணும், உங்களுக்கு 8ல் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் தன்னுடைய வேலையை செய்வார்.
எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி தேவை அப்படி வச்சுக்கலாம். ஆல்ரெடி அட்டம ராகு, எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு குறுக்க நடுவில் ஒரு ஸ்பீடு பிரேக்கை போடுறது, ஒரு ஸ்கிரீனை போடுறது, செய்கிற வேலையை செய்ய விடாமல் பண்ணுறது, செய்யக்கூடாத வேலையை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் தானே ஒரு பெரிய ஒரு மாற்று செயல்கள். ஆனா உங்க 11 புதன் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்றார். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருந்து புத்திசாலித்தனத்தை கையாண்டால் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கும் நடக்கும். பணவரவு கட்டுக்குள்ள இருக்கும், செலவு கட்டுக்குள்ள இருக்கும், பணவரவு கட்டுக்குள்ள இருக்கும். இவ்வளவுதான் வரும், இவ்வளவுதான் செலவு பண்ணும். குடும்ப ஸ்தானம் விரயம். குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கைக்கு மீறின செலவு, வரவுக்கு மீறின செலவை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அது குழந்தைகளுக்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம், மனைவியா இருந்த கணவனுக்காக இருக்கலாம், அப்பா அம்மாவுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில செலவானா கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இருந்தாலும் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி கடன் கிடைக்கும், அதான் வரவு உண்டு. தொழில் ஸ்தானம் நன்னா இருக்கும், அது ஒண்ணுதான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் மிக நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர்கிட்ட சொன்னதை அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட சொன்னதை இவங்க கிட்ட சொல்லக்கூடாது. வசூல் இருக்கு அப்படின்னா வசூலுக்கு போறீங்க, ஒரு கம்பெனி, நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க, வியாபார பிரதிநிதி, விற்பனை பிரதிநிதியா இருக்கீங்க, ஒரு மார்க்கெட்டிங் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து வச்சுக்கணும், கம்மியா பேசிக்கணும், வேலையை அதிகமா செய்யணும். இதுதான் கணக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள, அரசு பணியில் இருக்கிறவர்கள் மேலதிகாரிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பாக உங்களை விட இளைய வயதுக்காரர்கள்ட்ட நீங்க வயது அதிகமாக இருந்தாலும், நான் சொல்றது குறிப்பா ஒரு 50 வயசு நபர், நீங்க வேலையில ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி, சர்வீஸ் பர்சன், ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆபீசர், சிறு வயது ஆபீசர் வந்துட்டாரு, அவர்கிட்ட நீங்க பணிஞ்சுதான் போகணுமா அப்படின்னு எடுத்தா பணிஞ்சுதான் போகணும், இல்லை என்றால் தொந்தரவு உண்டு. அதே போல குடும்பத்துல மனைவி சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த மாதம் தொந்தரவு எதுவும் இருக்காது. குடும்பத்துல சண்டை கூடாது, சச்சரவுகளே இருக்கக்கூடாது, புதியதாக நண்பர்களை வீடுகளில் சேர்த்தக்கூடாது. சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமா கடைபிடிக்கணும். கேமரா முன்னாடி இருக்கிறவங்களோ கேமரா பின்னாடி இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதனால அதுக்கெல்லாம் நீங்க சரி கட்டி சமாதானமாக இருக்கிறது தான் நல்லது. வயதிலே மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய மகன் மகள் அவர்களை சார்ந்து இருக்கிறது இல்லை உறவுகளை சார்ந்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.